Hello students, 10th Science Half-Yearly Examsல படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு அடுத்து சயின்ஸுக்கு 2 நாள் தான் லீவ் இருக்கு. இந்த 2 நாள்ல உங்களால half-yearly எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல் போர்ஷனுமே ரிவிஷன் கொடுக்க முடியாது. ஸோ இருக்கக்கூடிய இந்த குறைந்தபட்ச நாட்கள்ல நம்ம அதிகமான மார்க் எடுக்கணும். அதாவது 75க்கு 75 எப்படி எடுக்கிறது, 25 உங்களுக்கு ப்ராக்டிக்கல்ல மார்க் வந்துடும். இருக்கக்கூடிய அந்த தியரி மார்க் 75க்கு 75 எப்படி ஸ்கோர் பண்றது, 4 மார்க்ஸ்ல எதெல்லாம் படிக்கணும், எந்த கொஸ்டின்ஸ்லாம் 7 மார்க்ஸ்ல கேட்பாங்க, 7 மார்க்ஸ்ல ஸ்டேட் 7 மார்க்ஸ் இருக்கா, இல்ல 2 மார்க்ஸையும் 4 மார்க்ஸையும் கம்பைன் பண்ணி 7 மார்க்ஸ்ல கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கு. ஸோ நாம சயின்ஸ்ல half-yearly எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல் போர்ஷனு தயாராகணும். ஃபுல் போர்ஷன் இதுவரையும் நம்ம படிச்சதே கிடையாது 9th வரையும். ஸோ 10th இப்போ half-yearlyல நம்ம ஃபுல் போர்ஷனை எதிர்கொள்ள போறோம். ஸோ இருக்கக்கூடிய இந்த 23 சாப்டர்ல எந்தெந்த கொஸ்டினை படிச்சா 75க்கு 75 கன்ஃபார்ம் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தொடர்ச்சியா வர இருக்கு. half-yearly எக்ஸாம்ஸ்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் வர இருக்கு. பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் வர இருக்கு. ஸோ சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். அடுத்து 11th 12th போகும்போதும் நம்ம சேனல்ல போடக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. 10th வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 10th வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் தெளிவா பார்த்துருவோம். 10th சயின்ஸ்ல 75க்கு 75 கன்ஃபார்ம் ஸ்கோர் பண்ணது கூடிய 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி, அதுக்கு அடுத்தது பயாலஜில இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துடலாம். பிசிக்ஸ்ல பாருங்க, யூனிட் 1ல 6th சப்டிவிஷன்ல 2 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1 2 5 6 7 8 9 10 இது எல்லாமே 2 மார்க்ஸ். அதே சேம் 6th சப்டிவிஷன்ல 4th கொஸ்டின் உங்களுக்கு 4 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. அடுத்தது 8th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 1 2 5 6 7 இதெல்லாம் 4 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்குறாங்க. 8th ரோமன் லெட்டர்ல இருக்கக்கூடிய அந்த 3rd கொஸ்டினும் 4th கொஸ்டின் மட்டும் 7 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. 7 மார்க்ஸ்ல ஸ்டேட்ஸ் 7 மார்க்ஸும் வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினும் 2 மார்க் கொஸ்டினும் கம்பைன் பண்ணியும் உங்களுக்கு லாங் ஆன்சர்ஸ்ல கொடுப்பாங்க. ஸோ அதனால சயின்ஸை பொறுத்த வரையும் வெறும் டீட்டெயிலுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம 2 மார்க் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின் 7 மார்க் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். யூனிட் 2வை பொறுத்த வரையும் உங்களுக்கு சால்வ்டு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, ஸோ உங்களோட புக் பேக்ல சால்வ்டு ப்ராப்ளம்னு இருக்கும். அதில் 1 2 3 4 சம் இருக்கும். அந்த 4 சம்மும் நல்லா பார்த்துக்கோங்க. 6th ரோமன் லெட்டரில் 2 மார்க்ஸில் 1 2 3 4 5 7 8 9 படிக்கணும். இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின். அதே சேம் 6th ரோமன் லெட்டரில் 6th கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு 4 மார்க்ஸில் கேட்குறாங்க. 7th ரோமன் லெட்டரில் 4 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதே சேம் 7th ரோமன் லெட்டரில் கொஸ்டின் நம்பர் 2 3 4 இது எல்லாமே உங்களுக்கு 7 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். புக் இன்சைட்ல வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் கிவ் டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்சஸ். இது உங்களுக்கு இந்த 2 கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா புக் இன்சைட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். அதே லெசன்ல 8th ரோமன் லெட்டர்ல உங்களுக்கு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 2 கொஸ்டின் இருக்கும், 1 2 அது ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. சால்வ்டு ப்ராப்ளமும் 4 கொஸ்டின் இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. அது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். யூனிட் 3ல 6th ரோமன் லெட்டர்ல 1 2 3 4 5 இந்த கொஸ்டின்ஸ்லாம் 2 மார்க் கொஸ்டின். 8th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின். 6th ரோமன் லெட்டர்ல 6th கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின். 8th ரோமன் லெட்டர்ல செகண்ட் கொஸ்டின் 7 மார்க் கொஸ்டின். இந்த லெசன்ல சால்வ்டு ப்ராப்ளம் சொல்லிட்டு உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு. அது ரெண்டுமே எக்ஸாம்பிள் 1 and 2 வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது யூனிட் 4ல இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். 6th ரோமன் லெட்டர்ல 1 2 3 4 இதெல்லாம் 2 மார்க்ஸ். 7th ரோமன் லெட்டர்ல 1 3 5 4 இது 2 மார்க்ஸ். 8th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 5 4 மார்க் கொஸ்டின். 8th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 2 and 3 இது ரெண்டுமே 7 மார்க் கொஸ்டின். ப்ராப்ளம் பார்த்தோம்னா 9th ரோமன் லெட்டர்ல 3 ப்ராப்ளம் இருக்கு, 3மே வெரி இம்பார்ட்டன்ட். 10th ரோமன் லெட்டர்ல உங்களுக்கு 2 சால்வ்டு ப்ராப்ளம் இருக்கு.
சாரி 10th ரோமன் லெட்டர்ல செகண்ட் சம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது சால்வ்டு ப்ராப்ளம்ல 4 கொஷின்ஸ் இருக்கு. அந்த 4மே நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது யூனிட் 5ல பார்த்தோம்னா 6th ரோமன் லெட்டர்ல 2 மார்க் கொஷின் 1, 2, 3, 5 இம்பார்ட்டன்ட். 7th ரோமன் லெட்டர்ல 2 மார்க் கொஷின் 1, 2, 4, 5 இம்பார்ட்டன்ட். 9th ரோமன் லெட்டர்ல 4 மார்க் கொஷின்ஸ்ல கொஷின் நம்பர் 1, 3 இம்பார்ட்டன்ட். 9th ரோமன் லெட்டர்ல கொஷின் 4th கொஷின் 7 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. இந்த சாப்டர்ல ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்னா 8th ரோமன் லெட்டர்ல இருக்க 3 சம் 1, 2, 3 இம்பார்ட்டன்ட். யூனிட் 6 பொறுத்த வரையும் 9th ரோமன் லெட்டர்ல இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ் 1, 4, 7, 8, 9, 10. 10th ரோமன் லெட்டர்ல 2 மார்க் கொஷின் பார்த்தோம்னா 2, 3, 5, 6, 8, 9. 10th ரோமன் லெட்டர்ல 4 மார்க் கொஷின்ஸ் 1, 4. 11th ரோமன் லெட்டர்ல 4 மார்க் கொஷின் 1. 11th ரோமன் லெட்டர்ல 2, 1, 3 7 மார்க் கொஷின். அது போக புக் இன்சைட் கொஷின் பார்த்தோம்னா 6.1 டேபிள் வெரி இம்பார்ட்டன்ட், நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். அதே மாதிரி 6.3ல நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் இருக்கு இல்லையா, அந்த டேபிளுமே வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 6.7.3 கண்டென்ட்ல யூசஸ் ஆஃப் அ நியூக்ளியர் ரியாக்டர், அதில் 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டர்ல உங்களுக்கு ப்ராப்ளம் 6.1, 6.3, 6.4 இந்த 3 ப்ராப்ளமே கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இவ்வளோ நேரம் வந்து ஃபிசிக்ஸ் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் யூனிட் 7ல 6th ரோமன் லெட்டரில் கொஷின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் 2 மார்க் கொஷின். 7th ரோமன் லெட்டரில் 4 மார்க் கொஷின் 1, 2, 3. அதே 7th ரோமன் லெட்டரில் 4, 5 பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொஷின்ஸில் கேட்குறாங்க. 8th ரோமன் லெட்டரில் இருக்கிற ஹார்ட்டில் அந்த ஃபர்ஸ்ட் கொஷினில் 3 சப்டிவிஷன் இருக்குது. 3மே நல்லா பார்த்துக்கோங்க. புக் இன்சைடில் பார்த்தோன்னா 7.7ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகேட்ரா லாண்டில் உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். பேஜ் நம்பர் 99ல அது இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஷின். அதே மாதிரி 7.5 டேபிள் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். இதுவுமே உங்களுக்கு 4 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ப்ராப்ளம்ஸ் பார்த்தோன்னாக்கா 7.9 அதாவது பேஜ் நம்பர் 99ல 7.9 கண்டென்ட்ல சால்வ்டு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல 3 சம் இருக்கு. அது 3மே நல்லா பாருங்க. 1, 2, 3. செகண்ட் சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சப்டிவிஷன், தேர்ட் சம்ல சிக்ஸ்த் சம். இது எல்லாமே பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மிஸ் பண்ணாம ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் லைக் பண்ண மறந்துறீங்க. ப்ளீஸ் ஒரு லைக் கொஞ்சம் போட்டீங்கன்னா தொடர்ச்சியாக வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியம், நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் உங்களை மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ போய் நோட்டிஃபிகேஷனாக போய் ரீச் ஆகும். கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. யூனிட் 8ல 5th ரோமன் லெட்டர்ல 4 மார்க் கொஷின் 3 and 4. 7th ரோமன் லெட்டர்ல 7 மார்க் கொஷின் நம்பர் 3. 8th ரோமன் லெட்டர்ல ஹார்ட்ல 1, 2, 3. புக் இன்சைட்ல 8.10ல alloys, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8.10.1ல அமல்கம் அண்ட் ரீசன் வெரி இம்பார்ட்டன்ட். 8.10.2ல மெத்தட் ஆஃப் மேக்கிங் alloy வெரி இம்பார்ட்டன்ட். 8.10.3ல டைப்ஸ் ஆஃப் alloy வெரி இம்பார்ட்டன்ட். 8.11.2ல மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 9ல 5th ரோமன் லெட்டர்ல 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த கொஷின்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். 6th ரோமன் லெட்டர்ல 1, 3, 4, 5 4 மார்க்ஸ். அதே சேம் ரோமன் லெட்டர்ல கொஷின் நம்பர் 2 7 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். யூனிட் 10ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th ரோமன் லெட்டர்ல 1, 2 2 மார்க்ஸ்ல வருது. 3, 4 4 மார்க்ஸ்ல வருது. 6th ரோமன் லெட்டர்ல 1, 5 4 மார்க்ஸ். 6th ரோமன் லெட்டர்ல 2, 4 7 மார்க்ஸ். 7th ரோமன் லெட்டர்ல ஹார்ட்ல 2 கொஷின் இருக்கு, அது இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் பொறுத்தவரையும் 8th ரோமன் லெட்டர்ல 1, 2, 3, 4 இம்பார்ட்டன்ட். 10.7ல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. 10.8ல எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5 சம்ஸ் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ப்ராப்ளம் சம். யூனிட் 11ல பார்த்தோம்னா 5th ரோமன் லெட்டர்ல 1, 4 2 மார்க் கொஷின், 2, 5 4 மார்க் கொஷின். 6th ரோமன் லெட்டர்ல 1, 2 4 மார்க் கொஷின், 1, 5 7 மார்க் கொஷின். 7th ரோமன் லெட்டர்ல ஹார்ட்ல 1, 2 2 கொஷினுமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கெமிஸ்ட்ரி ஓவர் ஆயிடுச்சு. ஸோ பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போய் வீடியோ ரீச் ஆகிறதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆன்ட்டியோட முயற்சிக்கு கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். யூனிட் 12ல 5th ரோமன் லெட்டர்ல 2 மார்க் கொஷின் 1 and 4.
6th Roman letterல 1 2 3 4 6 8 இது எல்லாமே 2 mark question. 7th Roman letterல 1 and 3 இது 4 marks. அதுல first question very important. Diagram பொறுத்தவரையும் 12.1 12.2 12.3 12.4 12.8 இது எல்லாமே நல்லா practice பண்ணிக்கோங்க. Book inside questionsல factors affecting photosynthesisனு page number 182ல 12.9.8 contentல இருக்கு. அது important. அதை நல்லா பார்த்துக்கோங்க. 13th chapterல 5th Roman letterல 1 2 3 5 8 10 இது எல்லாமே 2 marksல important. 6th Roman letterல question number 1 2 mark question. அதே same Roman letterல question number 2 4 mark question. 7th Roman letterல 1 and 2 4 mark question. Third question 7 mark question. Okay, same Roman letterல. Unit 14ல 2 mark question. 5th Roman letterல 1 2 3 important. 6th Roman letterல 1 2 6 7 8 9 12 இதெல்லாம் 2 marks. அதுலயே வந்து உங்களுக்கு 10th question 4 marks. 8th Roman letterல 2 and 4 4 mark question. 7 mark question பார்த்தோம்னா 3 and 5. Diagramல 4.6 4.9 4.11 important diagram. Unit 15ல 6th Roman letterல 1 2 3 6 5 இதெல்லாம் 2 mark question. 7th Roman letterல first question 4 marks. 8th Roman letterல 6th question 4 mark. 8th Roman letterல 1 and 2 7 mark question. இதுல diagram பார்த்தோம்னா 15.1 15.5 important. Unit 16ல 6th Roman letterல 1 2 3 4 5 6 8 இதெல்லாம் 2 marksல important. 7th Roman letterல 1 2 3 5 6 7 9 2 marksல important. 8th Roman letterல 1 3 4 5 இதெல்லாம் 4 mark question. Diagram பொறுத்தவரையும் 16.7 16.8 16.9 16.11 16.12 important. 17th chapterல diagramல 17.8 17.10 17.13 17.15 17.16 important. 5th Roman letterல 2 marksல 2 3 4 5 7 8 important. 6th Roman letterல 2 marksல 1 3 4 5 6 7 10 important. அதே சேம் ரோமன் லெட்டர்ல 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ்ல வருது. அதே அடுத்தது 7th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 1 and 2 ரெண்டுமே 7 மார்க்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட். 18th சாப்டர்ல 18.3 18.4 18.6 இந்த டயக்ராம்ல பார்த்துக்கோங்க. 5th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 1 5 2 மார்க்ஸ். 6th ரோமன் லெட்டர்ல 1 2 3 4 5 4 மார்க்ஸ். 7th ரோமன் லெட்டர்ல 1 and 2 7 மார்க்ஸ். 19th யூனிட்ல 5th ரோமன் லெட்டர்ல 2 3 2 மார்க் கொஸ்டின். 6th ரோமன் லெட்டர்ல 1 and 2 2 மார்க் கொஸ்டின். அதே சேம் ரோமன் லெட்டர்ல 3 and 4 4 மார்க் கொஸ்டின். 7th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின். யூனிட் 20ல 6th ரோமன் லெட்டர்ல 1 3 4 5 இதெல்லாம் 2 மார்க்ஸ். 7th ரோமன் லெட்டர்ல 1 2 3 2 மார்க்ஸ். 7th ரோமன் லெட்டர்ல 4 5 7 4 மார்க்ஸ். 8th ரோமன் லெட்டர்ல 1 3 5 4 மார்க்ஸ். சேம் ரோமன் லெட்டர்ல 4th கொஸ்டின் 7 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. 21 பார்த்தோம்னா 7th ரோமன் லெட்டர்ல 1 2 3 5 இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். 8th ரோமன் லெட்டர்ல 1 2 3 4 5 4 மார்க் கொஸ்டின். 9th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 7 மார்க் கொஸ்டின். யூனிட் 22ல 5th ரோமன் லெட்டர்ல 1 3 4 5 6 2 மார்க் கொஸ்டின். 6th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின். சேம் ரோமன் லெட்டர்ல 2 3 4 4 மார்க் கொஸ்டின். 7th ரோமன் லெட்டர்ல 1 2 4 5 7 மார்க் கொஸ்டின். யூனிட் 23ல 3rd ரோமன் லெட்டர்ல 1 3 4 இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். 4 மார்க் கொஸ்டின் பார்த்தோம்னா சேம் ரோமன் லெட்டர்ல செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு 4 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோல நாம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து லாஸ்ட் சாப்டர் வரையும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் 4 மார்க் கொஷின் 7 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சேனலோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களை மாதிரியான ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த வீடியோ போய் சேர்ந்து அவங்களும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு நல்ல எண்ணத்தோட இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த லைக்
மற்ற மாணவர்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக போய் ரீச் ஆகி அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் மறைமுகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த கொஷின் போய் ரீச் ஆகணும். எல்லாரும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸில் தியரியில் 75க்கு 75 எப்படி ஈஸியாக வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் படிங்க. இதை தாண்டி வேற ஒரு கொஷின் கண்டிப்பா வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படியே வந்தாலும் நீங்க வித் சாய்ஸ்ல ஈஸியா செலக்ட் பண்ணி எழுதுற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். இது போக நீங்க 1 மார்க் கொஷின்ஸ் பக்காவா தயாராயிட்டீங்க அப்படின்னா 75க்கு 75 ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இருக்கக்கூடிய நாளை அழகா பிளான் பண்ணி படிங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு 2 நாள் தான் இருக்கு மேக்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு அடுத்தது. ஸோ இருக்கக்கூடிய அந்த 2 நாள்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இப்பல இருந்தே ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கு சயின்ஸ்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு இந்த பிடிஎஃப்ல சொல்லக்கூடிய கொஷின்ஸை படிங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உடனே லிங்கை மட்டும் பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 10th வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 10th வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலோட ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ.